கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கமாடிட்டி ட்ரேடிங் ஃப்யூச்சரில் நேச்சுரல் கேஸ் உங்களுக்கு கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனி எந்த ட்ரெண்ட் லைன்னா இந்த ஃபாலிங் வெஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபாலிங் வெஜ்ஜிலேருந்து இது உங்களுக்கு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அந்த வரேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்றைக்கி மார்னிங் எங்கே இருந்து இந்த நேச்சுரல் கேஸ் உங்களுக்கு இதை கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ இங்கேருந்து தான் இந்த கேஸ் நேச்சுரல் கேஸ் அப்சைடில் போச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் மேலே போச்சோ ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல டவுன்ஃபால், ஒரு ஃபாலிங் வேஜில் ஜிக்ஸாக்காக மூவ் ஆகி இப்போ கீழே வந்திருக்கு. ஸோ கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் ப்ரீவியஸ் லோ, ஸோ டுடே லோவில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இந்த நேச்சுரல் கேஸ் உங்களுக்கு ரிட்டன் பவுன்ஸ் பேக் ஆக போகுது. ஸோ ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மேலே அப்சைடில் மேலே மூவ் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இதோட ப்ரீவியஸ் ஹை டுடேவா இல்லை இது நேற்றோட ஒரு ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த லோ தான் நான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஓகே, இதில் நான் ட்ரேடு எடுக்கலை. ஸோ உங்களுக்கு லைவாக ஒரு ட்ரேடு நான் எடுத்து காட்டுறேன். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நேச்சுரல் கேஸ் அப்சைடில் போயிட்டுருக்கு. பட் நான் இன்னும் என்ட்ரி எங்கேன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இன்டிசிசிவ் மோடாக இருக்குது. வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகணும், அதே சமயத்தில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ எந்த ஒரு ட்ரேடும் நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ ட்ரெண்ட் லைன்லேயே ஸ்ட்ராங்காகவே இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்சைடில் போகும் தான் எதிர்பார்க்குறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரியே இந்த லோவில் இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கும் இந்த லோவும் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து இது அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும், ஏன்னா நான் உங்களுக்கு வெளியில் இருந்து தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்னும் அப்சைடில் போகல. ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் கன்ஃபர்மேஷன் வரட்டும். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இதை ட்ராப் பண்ணி காட்டுறேன். பட் இது கீழேயும் உடைக்கலாம். ஸோ கீழே உடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா ஃபாலிங் வெஜ்ஜோட அப் ட்ரெண்ட் சேனலில் உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஆனாலும் இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நேச்சுரல் கேஸ் இந்த டவுன் ட்ரெண்ட் அதாவது ஃபாலிங் வெஜ்ஜோட டவுன் ட்ரெண்ட் சேனலில் வரும். வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்சைடில் போகும். ஸோ நம்ம மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் கீழே போயிட்டுருக்கு. ஸோ இதை இப்போ இன்னமும் கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம், ஏன்னா விக்கு மறுபடியும் மேலே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. கீழே வந்தால் இந்த
ஃபாலிங் வெஜ்ஜோட டவுன் ட்ரெண்ட் சேனலை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒருவேளை இதே கேண்டில் அப்படியே மேலே ரெக்கவர் ஆனிச்சுன்னா அப்சைடில் தான் போகும். ஓகே, பார்ப்போம். ஓகே, நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக கீழே போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு லைவ் ட்ரேடு, லைவ் ட்ரேடு இல்லை, ஸோ லைவ் டெமோ உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். ஸோ கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. பட் லைவாகவே நம்ம உங்களுக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் கொடுக்குறத விட லைவாக கொடுத்தா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஓகே, பார்ப்போம். ஆனால் இது கீழே தான் வரும். கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறையவே இருக்குது. ஓகே ஓகே, நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நேச்சுரல் கேஸ் கீழே இறங்கிருச்சு. ஸோ கீழேயே இறங்கினாலும் இப்போ என்ன நம்ம எதிர்பார்க்குறோன்னா, இந்த டவுன் ட்ரெண்ட் சேனல்லேருந்து அப்சைடில் மேலே போகும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த சேனல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட டார்கெட் இந்த அப் ட்ரெண்ட் சேனல் ஹையில் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போது என்ட்ரியான கரெக்டான லெவல் இது இல்லை. ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இன்னொன்று கன்ஃபர்மேஷன் கேண்டில் வேணும். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலை வச்சு தான் என்ன தான் நம்ம டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காகவே இருந்தாலும் ஆப்ஷன் இல்லை ஃபியூச்சர்ஸ் ஏதாவது ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கேண்டில்லேருந்து அப்படியே சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் அந்த ஃபாலிங் வெஜ்ஜோட டவுன் ட்ரெண்ட் சேனலுக்கு பேரிஷில் கம்ப்ளீட் பண்ணாலும் நெக்ஸ்ட்டு வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரிஷ் கேண்டில் கம்ப்ளீட் ஆகணும். 5 மினிட்ஸ் கேண்டில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரியே கொடுப்போம். அப்படி கொடுத்துட்டு நம்ம எஸ்எல் எங்கே வைப்போம்னா, இந்த ஃபாலிங் வெஜ்ஜோட டவுன் ட்ரெண்ட் சேனலுக்கு கீழே நம்ம எஸ்எல்ல வச்சுக்குவோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ரெக்கவர் கொடுக்குது. இந்த கேண்டில்லையே கொடுக்குது. ஓகே, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது பெரிய ரிஜெக்ஷனாக இருக்கக்கூடாது. ஒரு ரிஜெக்ஷன் இல்லாமல் ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான ஹேண்டில் இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி கொடுப்போம். எனக்கு என்னமோ இன்னும் கீழே இறங்கும்னு தோணுது. ஸோ இறங்கினாலும் இந்த ஃபாலிங் வெஜ்ஜோட இந்த சேனல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது கமாடிட்டி ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டைம் முடிஞ்சிருச்சு. 5:01 ஆயிடுச்சு. கேண்டில் ஹெல்த்தியாக இருக்கணும், எந்த ரிஜெக்ஷனும் இல்லாமல் இருக்கணும். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இது ரொம்ப லார்ஜான கேண்டில்.
எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு முடியுது, ரொம்ப லார்ஜான கேண்டில்னால் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். பட் நம்மக்கிட்ட மணி வந்து கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ இந்த கேண்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 ருபீஸ் ஆவது எஸ்எல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்குது. ஒரு ஹெல்த்தியான கேண்டில் தான் இப்போ வரைக்கும். அவசரப்பட வேணாம். நீங்கள் லைவாக ட்ரேட் பண்ணும்போது லிமிட் ப்ரைஸ் போட்டு ஆர்டர் எடுங்க, ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்னும் கன்ஃபார்ம் ஆகட்டும், பார்ப்போம். இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரேடே கிடையாது. ஏன்னா இந்த ஒன் கேண்டிலே நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. இதில் நம்ம என்ட்ரின்றது இப்போதைக்கு கிடையாது. பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்துச்சு. கேண்டிலோட சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ அதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? அந்த ஃபாலிங் வெஜ்ஜோட சேனலில் டச் பண்ணதுக்கப்புறம், அதாவது இது உறுதியாக சொல்ல முடியாது, ஆனாலும் நம்ம அதாவது நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த பேரிஷ் கேண்டில் உங்களுக்கு ஹேமர் உங்களுக்கு ரெக்கவர் ஆகுது பார்த்தீங்களா, அங்கே எடுத்திருந்தால் கூட எடுத்திருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தாராளமாக எடுப்பாங்க. டார்கெட் அங்கே போட்டிருந்தோம்னா கரெக்டாக உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். பட் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான், பிகினருக்காகவே நான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஓன் ட்ரேட் எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்ல வரல. பிகினருக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போது என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபாலிங் வெஜ்ஜோட அப்ட்ரெண்ட் சேனலுக்கு மேலே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் அது ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. ஆனால் அதனால் ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு சில விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னும் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்களும் நடக்கும். இப்போது இது என்னவா மாறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் உங்களுக்கு கால் ஆப்ஷன் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஃபாலிங் வெஜ்ஜில் விழுந்துக்கிட்டு இருந்தது நீங்கள் பாருங்கள். மார்னிங்கில் ஒரு நல்ல அப் ட்ரெண்டு, அதை முடிச்சுட்டு அப்படியே ஃபாலிங் வெஜ் கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் அப்சைடில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், இங்கே பாருங்கள், இது லெஃப்ட் ஷோல்டர், இது ஹெட்டு, அடுத்து ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆகலாம். இல்லை, ஓகே, நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் நம்ம ஒரு என்ட்ரி, ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம என்ட்ரி எடுத்துருக்க முடியாது. ஏன்னா ஒரு லார்ஜ் கேண்டில், ஒரு சின்ன கேண்டில், இதுக்கு முன்னாடி ஸ்விங் பார்த்தீங்களா, சின்ன சின்ன கேண்டிலாக வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துருந்துருக்கலாம். ஸோ புதுசாக ஒரு ஆப்ஷனுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு சேனலில் நம்ம ட்ரேட் எடுத்துக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் புதுசாக உள்ளே வரீங்கன்னா பாருங்களேன், ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு இந்த டெக்னிக்கலாக நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை போட்டுட்டோம்னா நீங்கள் பேப்பர் ட்ரேட் எடுங்க லைவ் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறமா நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை ரிமூவ் பண்ண போகிறேன். ஏன்னா உங்களுக்கு அப்சைடில் திரும்புறதுக்கான பாசிபிள்ஸ் நிறைய இருக்குது. இந்த சேனலுக்கு வெளியில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வெயிட் பண்ணணும். நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்க ஸ்டாக்ஸுக்கும் கமாடிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஈக்விட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்டாரில் நிறைய ஸ்டாக் இருக்கும். இதில் வாய்ப்பு, அதாவது இப்போ ஹெச்டிஎஃப்சியில் உங்களுக்கு ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்குது.
நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு நினச்சி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்கு போகலாம். அதுக்கப்புறம் இல்லைனா ஆக்சிஸ், இப்போ ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நேச்சுரல் கேஸ் இதில் ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, நான் ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருந்த இந்த ப்ரீவியஸ் இந்த சேனலில் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன்னா ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆகணும், க்ரியேட் ஆகாமையும் கூட போகலாம். பட் மார்க்கெட்டை நீங்கள் பார்க்குற விதம் இப்படி தான் இருக்கணும். இப்போது ஏன் உங்களுக்கு ரெட் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல ஒரு மறுபடியும் கீழே வந்தால் தான் உங்களுக்கு ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆகும். ஓகே, க்ரியேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே கைஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆக போகுது. உங்களுக்கு ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆக போகிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். ஸோ நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி போகலாம். ஸோ லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா, ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணணும். பட் எமோஷனலாக நீங்கள் எந்த ஒரு ட்ரேடையும் எடுத்துடக்கூடாது. அப்படி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கான விலையை கொடுத்தே தீரணும். உங்களுக்கு நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரியை எடுக்கணும். ஓகே, நெக்லைன் பிரேக் ஆகும்போது பிரேக் ஆகட்டும். என்ட்ரி ப்ரைஸ் எங்கே, ஒரு டார்கெட் எங்கே, எஸ்எல் எங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்ன நிலமையில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. உங்கள்கிட்ட நான் காமிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருந்துச்சு. இப்போது தேர்டு கேண்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா வெயிட் பண்ணுறோம். நெக்லைன் பிரேக் ஆகணும். புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இன்னும் 4 நிமிஷம் இருக்குது இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு. க்ளோஸ் ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் நெக்லைன் இன்னும் அங்கே இருக்குது. நான் இப்போ நெக்லைனை உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். இது நான் ஆல்ரெடி இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து ப்ரீவியஸ் ஹை இதுதான் டார்கெட்டாக நம்ம வச்சுருந்தோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிட்டு தான் கீழேயே உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் கீழே தான் விழுந்திருக்கு. ஓகே, இப்போது நம்ம நெக்லைனை ட்ரா பண்ணிக்கிடுவோம். ஓகே, நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்லைனை நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த நெக்லைனை உடச்சி புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம நேச்சுரல் கேஸில் கால் ஆஃப் சிஇ எடுத்துக்கலாம். ஓகே, நெக்லைன் உடைக்கட்டும், நான் உங்களுக்கு அடுத்து ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம முதல்ல நேச்சுரல் கேஸோட சிஇ பார்த்தோம். இப்போது அதே இதை நேச்சுரல் கேஸோட பிஇ பார்க்குறோம்.
ஸோ இங்கே ஏதாவது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்ம அதை எனக்கு முதல்ல தோணலை. ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கும்போது ரெண்டையுமே பார்க்குறது பெஸ்ட்டு. எந்த பக்கம் உடைச்சாலும் நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ட்ரேடை வந்து இங்கே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனில் பாருங்கள், இது ஒரு பெனட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே இந்த கேண்டிலில் இன் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்களா, இந்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா, ஸோ என்ட்ரி இங்கே தான் நம்ம ப்ராப்பராக எடுக்கணும். பட் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, உங்களுக்கு அப் சைடில் போகாமல் டவுன் சைடில் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம், நம்ம கால் ஆப்ஷன் அப் சைடில் போயிட்டுருக்கு. இங்கே மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, நம்ம ஆல்ரெடி அந்த சி என்னாச்சுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட ஃப்யூச்சர் டே சார்ட் வச்சுருக்கேன். ஏன்னா ரெண்டு பக்கமும் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ரைட் டிசிஷன் எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபியூஸாக இருக்கும்போது நம்ம எந்த பக்கம் போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் இந்த நேச்சுரல் கேஸோட ஃபியூச்சர்ஸ் டே சார்ட்டு வச்சுருக்கேன். என்ன கேட்டால் நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸும் கிடையாது. அதனால் கீழே விழுறதுக்கான வாய்ப்பே நிறையவே இருக்குது. ஆனால் இன்ட்ராடேயில் ஒரு சின்ன அப்சைடு போகலாம், இல்லை டவுன் சைடு வரலாம். அதை வந்து நம்ம கரெக்டாக இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம எந்த பக்கம் போகணும் அப்படின்றத நீங்கள் இதை வச்சும் உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை இந்த ட்ரேடில் இல்லைனாலும் வேறு ஏதாவது ட்ரேடில் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஹெட் அண்ட் ஷோல்டரோட ரைட் ஷோல்டர் வந்து கிரியேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்க அந்த நெக்லைனை பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே நான் எப்போ என்ட்ரின்றதை உங்களுக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரி நியர்பையில் வந்துருச்சு நமக்கு. அதாவது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கேண்டில் வந்து நெக்லைனை வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் கேண்டிலில் மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்காக தான் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் வேணும் நம்ம ஏதாவது எல்லாருமே சொல்கிறது. ஸோ நீங்களும் ஏதாவது ட்ரேட் எடுக்க போகிறீங்க, அது இன்ட்ராடே கேஷ் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஆப்ஷனாக இருக்கலாம். ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. அது மட்டும் இல்லை, ஸோ இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் என்ன கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. முக்கியமாக ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா அதுக்கான காரணம் என்ன, கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. இன்னொரு விஷயம், லைவ் ட்ரேட் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பேட்டர்ன் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்றதையும் உங்களால் உணர முடிஞ்சிருக்கும். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.